பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது சூரிய பகவானுக்குரிய இந்த நன்னாளில் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு மூழ்கி விளக்கேற்றி குறைந்தது 21 தடவை காயத்ரி மந்திரம் 21 தடவை சொல்லி உங்கள் சுவாசத்தை நீங்கள் கவனித்து தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ள இதுவரை இருந்த துன்பங்கள் வேதனைகள் நீங்கி வாழ்க்கையிலே இதுவரை நம்ம காணாத ஒரு இன்பம், ஒரு சுகம், ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தை காட்டக்கூடிய அந்த மறைக்க வித்தை, அதாவது குப்த வித்தை என்று சொல்வார்கள். அப்போ மறைந்திருக்கும் எங்களுக்குள்ள இருக்கிய மகாசக்தி வெளிப்படைஞ்சி ஞானத்தோடு வாழ்கிற ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை தான் காயத்ரிமய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்களை அடியேன் சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி அந்த ஞானத்தை பெற்று இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த ஞானத்தை பருகக்கூடிய துன்பத்திலிருந்து நீங்கி சந்தோஷமாக குடும்பம் பிள்ளைகள் எல்லோருடையும் வாழ்க்கையில் திட்டமிட்டு சந்தோஷமாக வாழ்கிற எப்படி என்ற அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகாசக்தி படைத்த அந்த காயத்ரி மந்திரத்தின் மூலம் கிடைக்கும் அந்த அற்புதமான அந்த இன்பத்தை அனுபவிக்கும் பாக்கியம் கிடைச்சி இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அப்படிப்பட்ட இந்த நல்நாளில் இன்று பாருங்கள், அது உதாரணம் சின்ன கதை ஒன்று சொல்லி, சந்தன மரம் வளைச்சி அந்த சந்தன மரம் நிற்கிற இடங்களில் வளைச்சி நாகப்பாம்புக்குள்ளே தான் விஷம் தன்மை பொருந்திய நாகப்பாம்புக்குள்ளே தான் அந்த சந்தன மரம் இருக்குமாம். ஆனால் அந்த சந்தன மரத்துக்கு அந்த விஷத்தன்மை ஒட்டாதனால, அது பண்ணாதனால அந்த சந்தன மரம் பெருமதியாக வாழ்ந்து கொண்டிருக்கு. அது பெருமதியாக இருக்கிற மாதிரி நாங்களும் எதிர்மறையான எண்ணங்கள், துன்பங்கள், வேதனை இருந்த அந்த உலகத்தில் பலதரப்பட்ட சோதனைகள், வேதனைகள் நமக்கு வந்தாலும் அதை ஒட்டாமல் நாங்கள் இந்த காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி வரும்போது அந்த சந்தன மரம் மாதிரி எவ்வளோதான் துன்பங்கள் வந்தாலும் அதை ஒட்டாமல் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். சேற்றுக்குள்ளே இருக்கிற செந்தாமரை பாருங்கள், இவ்வளோ மதிப்பாக சேறு அதில் ஒட்டாமல் இருக்கிறதால எவ்வளோ மதிப்பாக இருக்கிற மாதிரி கோபம், குரோதம், பொறாமை, சுயநலம் நிறைந்த அந்த உலகத்தில் ஒட்டாமல் வாழ்கிற வாழ்க்கை. அது ஒட்டாமல் வாழ்ந்தால் பெருமதியாக இந்த உலகத்தில் ஞானத்தோடு வாழலாம். அப்படிப்பட்ட மகாசக்தி படைத்த மாபெரும் சக்தி படைத்த மகா மந்திரம், மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சாஸ்வதம் உரைத்த கிருஷ்ண பரமாத்மா சூரிய சக்தி தான் காயத்ரி. பாருங்கள், உலகத்தில் எல்லா மரம் செடிகள்லாம் சூரியனை சார்ந்து தான் வாழ்கிறார்கள். நவகோள்களிலிருந்து எல்லாம் பாருங்கள் சூரியனை சார்ந்து வாழ்கிறதால நவகோள்கள் நேர்கோட்டில் தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறார்கள். இப்பூமி பாருங்கள் சூரியனை சார்ந்து வாழுது. இந்த பூமியில் வாழ்கிற நாம சூரிய சக்தி தான் காயத்ரி. காயத்துக்குள்ளறிய அந்த உணர்வுமயமான சக்தியாகி ஆன்மா தான் சூரியன். அப்படிப்பட்ட நம்ம பாருங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணி கிளம்பி அந்த சூரியனோட தொடர்பு கொண்டு அதிகாலையில் வாழ்க்கையில் பாருங்கள் பிறகு சொல்லனா இன்பங்களை அனுபவிக்கலாம். என்னென்னு சொன்னால் அந்த சூரிய சக்தி இல்லாமல் ஒரு மரம் செடி கொடியும் வேலை செய்யாது. இந்த பூமியும் சூரியனை சார்ந்து வேலையிற மாதிரி நாங்கள் உள்முகமாக போய் அந்த சூரிய சக்தியாகி ஆன்மாவோட தொடர்பு கொண்டு வெளியில் வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. உள்ளுக்குள்ளறிக்கை அவரோட தொடர்பு கொண்டு நாங்கள் வெளியில் வாழும்போது வெளியில் எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ளுக்குள்ளறிக்கை வர்ற அந்த சக்தி நம்மளை காப்பாற்றி வாழக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த அந்த வழி நம்மளுக்கெல்லாம் பாருங்கள். என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர் உள்ளார். பல்லாயிரக்கணக்கான யாகங்கள், ஜக்ஷன், லட்சக்கணக்கான மந்திரங்கள் சொல்லி மக்களுக்கு வழிகாட்டின பகவான் இன்று ஏதோ பாருங்கள் நாங்கள் செய்த புண்ணியத்தால் தவப்பயனால் இந்த அவர் விட்ட கட்டளையை சிறைமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 23 வருடங்களாக எதையும் எதிர்பார்க்காமல் செய்து கொண்டு வரத்தால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை பாருங்கள் பருகின்ற நல்லா இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் மகாசக்தி படைத்த மந்திரத்தை நீங்களும்
கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஒரு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து ஒரு 21 தடவை சொல்லி உங்கள் சுவாசத்தை பூர்வ மத்திய கவனித்து ஒரே டைமுக்கு பாருங்கள். ஒரே பக்கம் இருந்து ஒரு 48 நாள் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ள மாபெரும் மாற்றம் வந்து இந்த உலகத்தில் பாருங்கள் நல்ல தன்மைகள் கொண்ட நல்லவர்களை நல்ல உலகத்தில் வாழக்கூடிய நல்ல எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பேரின்பமான ஒரு வாழ்க்கை வாழலாம். உங்களுக்கெல்லாம் வழங்கியிருக்கும் என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். ஆண்டவன் மானிட உருவினிலே அவதரிக்கிறான் உலகினிலே.